Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are happy to get connected with you through this video once again. இந்த காணொளி மூலம் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. For our meditation, நம்முடைய தியானத்திற்காக shall we read from Psalms chapter 22 verse 24. சங்கீதம் 22:24 வாசிக்கலாம். Let me read for you. For he hath not despised nor abhorred the affliction of the afflicted, neither hath he hid his face from him, but when he cried unto him, he heard. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். May the Lord bless you all as you listen to the word of God. இந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Here from this verse David speaks about the awesome characteristics of God. இங்கே தாவீது தேவனுடைய ஆச்சரியமான குணாதிசயங்களை குறித்து எழுதுகிறார். We can from the verse what we read, இந்த வாசித்ததான இந்த வசனத்திலிருந்து we can understand that God watches our sufferings. நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். Everyone might have passing through various kinds of sufferings and troubles in your life. நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொருவரும் பலவிதமான உபத்திரங்களின் வழியாக கடந்து போக நேரிடலாம். But the psalmist is saying, ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், God will never despise the sufferings of the afflicted. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதிருக்கிறார். When in three places he is saying that God is watching our sufferings. மூன்று இடங்களிலே நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் கவனிக்கிறதாக அவர் எழுதுகிறார். One, as we read in this verse, இந்த வசனத்திலே நாம் வாசித்தது போல we can see that God watches the sufferings of the afflicted. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாதிருக்கிறார். When you read in Psalms 10:14, சங்கீதம் 10:14, the Lord watches the sufferings of the poor. ஏழைகளுடைய உபத்திரவத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். In Psalms 31:7, சங்கீதம் 31:7, we can find out that the Lord watches the sufferings of the one who is distressed in soul. ஆத்தும வியாகுலப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God doesn't remain quiet on seeing our sufferings. நம்முடைய உபத்திரவத்தை பார்த்துக்கொண்டு கர்த்தர் அமைதியா இருக்கிறதில்லை. But the psalmist continues to say, ஆனால் சங்கீதக்காரன் தொடர்ந்து எழுதுகிறார், he gets into action whenever we cry unto him. கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும்போது அவர் உடனே கிரியை செய்கிறார். Perhaps you might be like an afflicted who are having so much of sufferings. ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் अनेक உபத்திரங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். Perhaps you may say that I am poor and I am passing through various sufferings. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு ஏழையா இருக்கிறேன், நான் अनेक உபத்திரங்களின் ஊடாக கடந்து செல்கிறேன் என்று. Also you can say that I am distressed in my soul and I am passing through sufferings after sufferings. மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்மாவிலே நான் மிகவும் வியாகுலம் கொண்டிருக்கிறேன், நான் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லலாம். From the verse what we read now, நாம் வாசித்ததான வசனத்தின் மூலமாக here psalmist is talking about the three things that God will not do when we cry. நாம் கர்த்தரை நோக்கி முறையிடும்போது கர்த்தர் செய்யாத மூன்று காரியங்கள் என்ன என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறார். First one, he says, he shall not despise when we cry to him. நாம் கர்த்தரை நோக்கி அழும்போது அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். He shall not abhor when we cry to God. அவரை நோக்கி முறையிடும்போது அவர் அருவருப்பதில்லை. He will not hide his face when we cry to him. அவரை நோக்கி அழும்போது அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிறார். Perhaps you might be passing through in that same path of suffering. நீங்களும் ஒருவேளை இதே போன்றதான உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். You might be crying and crying day and night to God. இரவும் பகலும் அவரை நோக்கி அழுது கொண்டிருக்கலாம். As you enter into the new month, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்போது I would like to encourage from the same verse what psalmist is saying. சங்கீதக்காரன் சொல்லுகிறதான இந்த வசனத்தின் மூலம் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். He will not despise nor abhor the affliction of the afflicted. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறார். He will not abhor and he will not hide his face. அவர் நம்மை அருவருப்பதில்லை, அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பதும் இல்லை. Surely you will receive an answer from our God. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்கு பதில் தருவார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the scripture we can read about many saints who were despised, abhorred and forgotten by men. வேதத்திலே மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அருவருக்கப்பட்டவர்கள் மற்றும் மனிதர்களால் கைவிடப்பட்ட अनेक பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்க முடியும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read in the life of Hannah, அன்னாளுடைய ஜீவியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது she was despised by two persons. அவள் இரண்டு பேரால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள்.
புறக்கணிக்கப்பட்டாள். She was humiliated by her own co-sister. அவளுடைய சக்களத்தின் மூலமாக அவள் மிகவும் அற்பமாய் நினைக்கப்பட்டாள். Hannah, she did not have children for many years. அன்னாளுக்கு அநேக வருடங்களாக குழந்தை இல்லாதிருந்தது. Since she had a barren womb, அவளுடைய கற்பம் மலடா இருந்தபடினால் her co-sister became a rival to her and she humiliated and she despised her. அவளுடைய சக்களத்தை அவளுக்கு எதிரியா இருந்து அவளை புறக்கணித்தாள். She vexed even the soul of Hannah. அவள் அன்னாளுடைய ஆத்துமாவை மிகவும் வியாகுலப்படுத்தினாள். And Hannah, she was in the distress of her soul. அன்னாள் தன்னுடைய ஆத்துமாவிலே வியாகுலம் கொண்டிருந்தாள். Perhaps you might be despised by your own people. ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜனங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்க கூடும். Just like Hannah, you might also been passing through a path of affliction with a barren womb. அன்னாளை போல மலட்டு கற்பம் உடையவளாக நீங்களும் உங்களுடைய ஜீவியத்தில் சொந்த ஜனங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். Remember when Hannah cried unto God. அன்னாள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாள். And God opened up her womb. அவளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். Secondly, she was despised and humiliated by her priest. இரண்டாவதாக அவள் ஆசாரியனால் புறக்கணிக்கப்பட்டாள். When you read in 1 Samuel, 1 சாமுவேலில் நாம் படிக்கும்போது the word of God says Hannah was praying to God so fervently with a broken heart. அன்னாள் தன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். Since she was despised by her own co-sister, அவளுடைய சக்களத்தினால் அவள் புறக்கணிக்கப்பட்டதினால் she went into the temple of God. அவள் ஆலயத்திற்கு போனாள். And she started to pour out her heart to the Lord. அவளுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றினாள். Now the priest saw the way she was praying. ஆசாரியன் அவள் ஜெபிக்கிறதான முறையை பார்த்து கொண்டிருக்கிறார். And Eli just watched only her mouth. ஏலி அவளுடைய உதடுகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார். The word of God says, but Hannah prayed in her heart. ஆனால் அன்னாளோ தன்னுடைய இருதயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். Only her lips moved, but voice was not heard. அவளுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது, ஆனால் அவளுடைய சத்தம் வெளியே வரவில்லை. But this so-called pastor, what he did? ஆனால் இந்த பாஸ்டர் என்ன நினைத்தார்? Eli thought that she was drunk. ஆனால் ஏலி என்ன நினைத்தார்? இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்தார். Sometimes people and society just see our outward movement. ஒருவேளை சிலவேளை மற்ற மனிதர்கள் நம்முடைய புறம்பான நடவடிக்கைகளை மாத்திரம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். And they jump into a wrong opinions and can despise us. அவர்கள் தவறாக நம்மை குறித்து கணித்து நம்மை புறக்கணிக்க கூடும். But God knows the cry of our heart. நம்முடைய இருதயத்தின் அழுகையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Perhaps you might be passing through the path that Hannah went through. அன்னாள் போனதான ஒரு பாதையிலே நீங்கள் ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். She was despised by her own family member. அவளுடைய சொந்த ஜனங்களால் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். She was despised by her own church pastor. அவளுடைய சொந்த ஆசாரியனால் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். But God did not despise her. ஆனால் கர்த்தரோ அவளை புறக்கணிக்கவில்லை. And the God of Hannah is your God. அன்னாளுடைய தேவன் உங்களுடைய தேவன். Don't give up, just cry to God. நீங்கள் விட்டுவிடாமல் கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள். Bring all your supplications to him. உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். We have a God who looks into the sufferings of the afflicted. நம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறதான கர்த்தர் நமக்கு உண்டு. Finally, Hannah's barren womb was opened and she had 6 children. அன்னாளுடைய மலட்டு கற்பத்தை கர்த்தர் திறந்து அவளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். According to the scholars, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? It is said that Hannah had 6 children in total. அன்னாளுக்கு 6 குழந்தைகள் உண்டாயிருந்தது. And her co-sister Peninnah had 10 children. பெனின்னாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது. Every time Hannah gave birth to one child, 2 of Peninnah's children died. அன்னாள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது பெனின்னாளுடைய 2 குழந்தைகள் மரணமடைந்தார்கள். God ensures that you are not despised. கர்த்தர் நாம் புறக்கணிக்கப்படவில்லை என்பதை கர்த்தர் உறுதி செய்கிறார். God will never despise your cry. உங்களுடைய அழுகையை ஒருபோதும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். And whatever the supplications that you are making to God, நீங்கள் கர்த்தரிடத்திலே பண்ணுகிற எல்லா விண்ணப்பங்களையும் even in this new month, இந்த புதிய மாதத்திலே may all your barren wombs be opened up. உங்களுடைய எல்லா அடைக்கப்பட்ட கற்பங்களும் கர்த்தர் திறப்பாராக. May all your shut doors be opened up. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் கர்த்தர் திறப்பாராக. Wherever you have been despised and rejected, may God exalt you. எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். God shall not despise our cry. நம்முடைய அழுகையை ஒருபோதும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். Secondly, the psalmist says that God will not abhor. இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் ஒருபோதும் அருவருப்பதில்லை. In Genesis 43:32, ஆதியாகமம் 43:32 படிக்கும்போது it is written, Egyptians will not eat together with the Israelites, for that was an abomination to them. எகிப்தியர்கள் இஸ்ரவேலரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை, ஏனென்றால் அவர்கள்
அவர்களுக்கு அது அருவருப்பு. Since the Egyptians abhorred Israelites, எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அருவருப்பாய் பார்த்ததினால் Egyptian afflicted the Israelites who were God's children. இந்த எகிப்தியர்கள் தேவனுடைய பிள்ளைகளான இஸ்ரவேலர்களை அருவருப்பாய் பார்த்தார்கள். They made their lives bitter with hard bondage. எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலரை கொடுமையான அடிமைத்தனத்தினால் அவருடைய ஜீவியத்தை கசப்பாக்கினார்கள். And even Pharaoh passed a decree to kill all the male childs of the Israelites. பார்வோனும் கூட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். Perhaps you might be passing through the bondages what the children of Israelites went through. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கொண்டிருந்ததான அடிமைத்தன பாதையிலே நீங்களும் ஒருவேளை போய் கொண்டிருக்கலாம். People might be stamping you. ஜனங்கள் உங்களை புறந்தள்ளலாம். Perhaps you might be crying for a deliverance from your bondage. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். It could be a bondage of a sin or a bondage of sickness. ஒருவேளை அது பாவத்தின் அடிமைத்தனமா இருக்கலாம் இல்லது வியாதியின் அடிமைத்தனமா இருக்கலாம். It could be a bondage in your official place. ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம். We have a God who hears our cry. நமக்கு அழுகையை கேட்கிறதான ஒரு தேவன் உண்டு. It is written that the Lord heard the cry of the Israelites and delivered them. எழுதப்பட்டது போல தேவன் தன்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலுடைய அழுகையை கேட்டருளினார். Just like the Lord heard the cry of the Israelites and delivered. இஸ்ரவேலுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலையாக்கினது போல Even in this new month God is going to deliver you. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். Just trust on that Lord. கர்த்தரில் நம்பிக்கையாய் இருங்கள். People may abhor you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை அருவருப்பாய் எண்ணலாம். People may reject you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை புறந்தள்ளலாம். But we have a God who can fight against our enemies and to exalt us. ஆனால் நமக்கு எதிரிகளோடு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருகிறதான ஒரு தேவன் உண்டு. The God of the children of Israelites is your God. இஸ்ரவேலின் தேவன் உங்களுடைய தேவன். Trust on him. அவரிடத்திலே நம்பிக்கையாய் இருங்கள். He will never despise, he will never abhor your cry. உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். உங்களுடைய கூக்குரலை ஒருபோதும் அவர் அருவருப்பாய் எண்ண மாட்டார். Thirdly, psalmist is saying that he shall not hide his face. மூன்றாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். In the Bible we read about a woman called Hagar. இங்கே ஆகார் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். Hagar, she cried unto God without knowing about her future. ஆகார் தன்னுடைய எதிர்காலத்தை அறியாததினால் அவள் தேவனிடத்திலே முறையிட்டாள். She was under her mistress home. அவள் தன்னுடைய நாச்சியாருடைய வீட்டிலே காணப்பட்டாள். She had to pass through various pain and agony. அவள் अनेक வேதனைகள் ஊடாக கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. And she could not tolerate the pain that she went through. அவளுடைய வேதனை அவளால் அனுபவிக்க முடியாமல் இருந்தது, சகிக்க முடியாமல் இருந்தது. And therefore she had to leave her house and come out. அதனால் அந்த வீட்டை விட்டு அவள் வெளியே வந்து விட்டாள். And now she was in the wilderness. இப்பொழுது அவள் வனாந்திரத்திலே காணப்படுகிறாள். And Hagar, she was crying to God for her unknown future. இப்பொழுது ஆகார் தன்னுடைய அறியாத எதிர்காலத்தை எண்ணி அவள் கர்த்தரை நோக்கி அழுகிறாள். In that wilderness there was no man to see her cry. அந்த வனாந்திரத்திலே அவளுடைய அழுகையை பார்ப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. She was just crying to God, Lord, what is my unknown future? அவள் தேவனை நோக்கி முறையிடுகிறாள், கர்த்தாவே என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று. It is written that God did not hid his face to her. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. The angel of the Lord told Hagar, கர்த்தருடைய தூதன் ஆகாரிடத்திலே சொன்னான், the Lord has heard your affliction. உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். And Hagar got a hope. ஆகாருக்கு இப்பொழுது நம்பிக்கை உண்டாயிற்று. She understood that her unknown future is in God's hand. இப்பொழுது அவளுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டாள். And therefore she boldly said, truly here I have seen him who looks after me. இப்பொழுது அவள் தைரியமாய் சொல்லுகிறாள், என்னை காண்கிறவரை என் கண்கள் கண்டது என்று. Are you crying for your unknown future? உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? Are you not aware of what's your destiny? உங்களுடைய இலக்கு என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? The God of Hagar is still your God. ஆகாரின் தேவன் உங்களுடைய தேவன். He is watching over you. உங்களை நோக்கி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். He will never hide his face. அவர் அவருடைய முகத்தை ஒருபோதும் மறைக்க மாட்டார். There is light in your darkened path. உங்களுடைய இருளான பாதையிலே வெளிச்சம் உண்டு. You have a destiny. உங்களுக்கு ஒரு இலக்கு உண்டு. You have a future. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. You might be crying for many days. ஒருவேளை अनेक நாட்களாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். Remember Luke chapter 18 verse 7 and 8. லூக்கா 18:7-8 நாம் படிக்கும்போது Jesus said, and shall not God avenge his own elect who cry day and night unto him, though he bear along with them? I tell you that he will give justice to them speedily.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்கிறார். Psalmist continues to say in Psalm 65:2. சங்கீதக்காரன் சங்கீதம் 65:2 சொல்லும்போது, O thou that hearest prayer, unto thee shall all flesh come. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்கிறார். Do not worry about anything. நீங்கள் எதை குறித்தும் Do not கவலைப்படாதீர்கள். worry about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து Yes, கவலைப்படாதீர்கள். God knows that you have been despised by people. ஆம், நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். God knows that you are even been despised by your society and by your church. சமூகத்தினால் உங்களுடைய சொந்த சபையினால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தேவனுக்கு You தெரியும். might be under a bondage. நீங்கள் ஒருவேளை ஒரு அடிமைத்தனத்தில் You இருக்கலாம். might be crying like Hagar without knowing what your future is. ஆகாரை போல உங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை அறியாமல் நீங்கள் இருக்கலாம். Our God is a God of all flesh. மாம்சமான யாவருக்கும் தேவன் நம்முடைய தேவன். And he will never abhor our prayers. நம்முடைய ஜெபத்தை ஒருபோதும் அவர் அருவருப்பாய் எண்ணுவதில்லை. He is the God of all flesh. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன். There is nothing too hard for him. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Just cry unto him. அவரிடத்திலே அழுது முறையிடுங்கள். We pray that you may receive answer to all your prayers in this new month. இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். Once again I would like to declare along with the psalmist. சங்கீதக்காரனோட ஒரு முறை கூட நானும் அறிக்கையிட வாஞ்சிக்கிறேன். For he hath not despised nor abhorred the affliction of the afflicted. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும், Neither hath he hid his face from him. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, But when he cried unto him, தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் God heard. அவனை May the கேட்டருளினார். Lord answer all your prayers in this new month. இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை May you ஆசீர்வதிப்பாராக. have a blessed month. உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம் உண்டாகட்டும். Amen. ஆமென். Hold on to Jesus. Hold on to Jesus.